இட்ஸ் ஹேப்பன். நாங்க வந்துட்டோம். நாங்க திருச்செந்தூர் வந்துட்டோம். நாங்க எல்லாம் தக்கறதா இருக்கோம். முருகனை தான் காணோம். இப்போ நாங்க அவரை தேடி போறோம். பக்கத்துலதான் இருக்காருன்னு நினைக்கிறோம். போயிடுவோம் இப்போ. எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா? ட்ரெயினுக்கு எப்படா ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க? எல்லாரும் வந்துட்டீங்களே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 3 2 1 தானே நாம போறோம். திருச்செந்தூர் போறோம். நாம போறோம். போறோம் இல்ல திருச்செந்தூர் டிப்ரெஷன்ல இருக்காரு. அவரை காட்டுங்க. டிப்ரெஷன்ல இருக்காரு. அந்த OnePlus ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு பஞ்சாயத்து அவருக்கு. ஏர்பட்ஸ் பஞ்சாயத்து. இப்போ அவர் ஆளுக்கு தெரியாம ஏர்பட்ஸ் வாங்கிட்டாரு. நீ எதுக்கு வாங்க? அதான் இப்போ இருந்து வந்துட்டு ரொம்ப பக்கத்துல இருக்க ஊரா இருக்கு இதெல்லாம். ஆனா போர்டுல ஏன் அப்படி இவ்வளவு இது பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுதாங்க ரூட்டு. இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா போய் கொஞ்ச தூரத்திலே திருச்செந்தூர் வந்துரும். திருச்செந்தூர்ல தான் இருக்கும், கோயில் வந்துரும். ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். காலுதான் வலிக்குது. ஆட்டோல போலான்னு காசு இல்லன்றானுங்க. 100 ரூபாயானே? 1 கிலோமீட்டர் இருக்குமாண்ணே? அதுக்கு நடந்தே போயிடலாம். ஆமா நண்பர்களே, இதுதான் 360 கேமரா, 360 கிளாஸ். வந்துட்டு நம்ம போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சடுகுடு தடையில இந்த தொடுத்த பிடித்தது கூட அச்சமில்ல ஓடு அச்சமில்ல ஓடு நண்பர்களே, ஃபைனலி நம்ம வந்துட்டு திருச்செந்தூரை ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்துட்டு அப்படியே சரியான வெயில். 1 கிலோமீட்டர் நடந்து வந்தல, டயர் ஆயிட்டோம். முருகனுக்கு அரோகரா, 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 முருகனுக்கு அரோகரா. இப்ப வந்துட்டு நம்ம முருகனை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நாம எங்க கோயில பாத்துட்டு இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா, நாங்க வந்து ஒரு 3 days வந்துட்டு ஒரு கோயில்ல வந்துட்டு, அது என்ன கோயில்? ஜீவ சமாதி. அங்க வந்துட்டு அன்னதானம் போடுறோம். அதுக்காக தான் வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கதான் நாங்க வந்துட்டு 3 நாளும் ஸ்டே பண்ண போறோம். அங்க அன்னதானம் எல்லாம் 3 days போடுவாங்க. இங்க திருச்செந்தூர்ல யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வாங்க. ஆக்சுவலா இந்த லைவ் வரும்போதெல்லாம் நாங்க கிளம்பியிருப்போம். லைவ் இந்த விளாக் வரும்போதெல்லாம் இப்படிதான் போகணும். இதுல வந்துட்டு பீச் ஓரமாவே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நான் வந்துட்டு எங்களால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நாங்க அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம். ஆனா இங்க திருச்செந்தூர்ல ஏதாவது ஒண்ணு கட்டிட்டே இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கு திருச்செந்தூர். போன இயர் வந்தோம், அப்பயும் நிறைய கட்டிட்டு இருந்தாங்க. இந்த வருஷமும் வரோம், நிறைய கட்டிட்டே இருக்காங்க. தெரியல என்னதான் கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நிறைய கட்டிட்டு இருக்காங்க. நிறைய மாறிடுச்சு. ஆனா ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஃபுல்லா ப்ராப்பரா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சுன்னா திருச்செந்தூர் பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா எப்ப முடியும்னு தான் தெரியல. ஆனா நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் போன வருஷம்லாம் நான் ஏதோ கட்டிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் ஃபுல்லா ஒர்க்கே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா தான் நடக்குது. ஒரு வழியா நாங்க வந்துட்டு கடலுக்கு பக்கத்துல வரப்போறோம். கடலை ரீச் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா கடல்? இருங்க, பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். அந்த தீர்த்தத்துக்கா இந்த லைன்ல நிக்கிறது, இந்த தீர்த்த தண்ணி தெளிச்சுக்க. அதுதான், அது பேர் என்ன? அது பேர் என்ன? அதுதான் தீர்த்த தண்ணி தான். அது தீர்த்த தண்ணி தானே சொல்லுவாங்க. அத ஏன்டா கம்யூனிட்டி அதனால அப்படிதான் வளருவான். அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. கடலை பார்த்து நண்பர்களே, இங்க பாருங்க சிவலிங்கம் இருக்கு. இங்க சிவலிங்கம் இருக்கு. இது எப்படி கரை ஒதுக்கிருச்சா என்ன? முருகன் கோயில்ல எப்படி சிவலிங்கம் வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இங்க பாரு, தண்ணி எவ்வளவு பியூரா இருக்குன்னு. அந்த வேளாங்கண்ணில தான் இருந்துச்சு. அதான் கிளியரா இருக்குல்ல. நண்பர்களை, திருச்செந்தூர்ல கடல் வந்துட்டு உள்வாங்கிருச்சு அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். இந்த பாருங்க பச்சை பச்சையா தெரியுது. அதான் உள்வாங்கினது போல. இங்க திருச்செந்தூர்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்துட்டு வாரத்துக்கு ஒரு டைம் நியூஸ்ல, வாரத்துக்கு இல்ல, டெய்லி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு இது எப்படி சொல்றது,
அவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் திருச்செந்தூர்ல தான் நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி கடல், எனக்கு திருச்செந்தூர் கடல் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ நீட்டா பார்க்கவே ஒரு மாதிரி அழகா பியூரா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க, இத மாதிரி தான் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. நண்பர்களே இங்க பாருங்க, மீனை பாருங்க, நீங்களே உங்களுக்கு தெரியுதா அதெல்லாம்? இங்க பாருங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு. உனக்கு தெரியுதா? என்ன கருப்பா தெரியுதுல, அவ்வளவு மீன் இருக்கு பாரு. ஒரு வலைய போட்டு பிடிச்சிடலாமா? அங்க பாருங்க டால்பின் நிக்குது, அங்க கருப்பா தெரியுது பாருங்க, அதான் டால்பின். என்னது கெண்ட? என்ன குஞ்சுங்கிற கூட எந்த குஞ்சா நிக்குதா? ஊரா குஞ்சா இருக்கு. என்ன பண்றது? என்ன மீன் எல்லாம்? நண்பர்களே இந்த இடம் தான் கடல் உள்வாங்கினுச்சு போல. வெறும் பச்சை பச்சை போட்டு பிடிச்சிருவோமா மீனை? இந்த வலையில அந்த வலையில இவன் விழுந்துட்டானா? ஐயோ, அது ஒரு பொண்ணுட்ட சொன்னாலும் வந்து இல்ல, மாஸ்டர்ட்ட சொல்றேன். அதான் ஜிம்முக்கு போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு நண்பர்களே இங்க பாருங்க, ஒரு சிலை கரை ஒதுங்கி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அது இதான் கடற்கரையில வந்துட்டு சிலை ஒதுங்கி இருக்குன்னு நியூஸ்ல எல்லாம் வருதுல்ல, அதுதான் இது. இங்க மீனை பாருங்களேன், எவ்வளவு மீன் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. வீடியோல இங்க அவ்வளவு மீன் நின்று பாருங்க, சரியா தெரியுதா வீடியோல என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவ்வளவு குட்டி குட்டி மீன்கள்லாம் நிறைய நிக்குது. எங்க ஊர்ல அது கெண்ட குஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதனாலதான் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதை வச்சு நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. அவ்வளவு மீனுங்க நிக்குதுங்க. இது மாதிரி திப்பி திப்பி பாறையா வந்திருக்கு திருச்செந்தூர்ல. போன வருஷமே இருந்துச்சு, ஏன் இப்படி ஆனிச்சுன்னு தெரியல. ஆனா முன்னாடி அது வரையும் இருந்துச்சு கடல், இப்போ இவ்வளவு மாறிடுச்சு. நண்பர்களே இங்க பாத்தீங்களா ஜெல்லி ஃபிஷ்? இதுதான் வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருந்த ஜெல்லி ஃபிஷ். உசுரோட தான் இருக்குது. இது எப்படி இதுவும் ஆபத்தான மீன். இது மேல வந்து பட்டுச்சுன்னா அப்படியே உடனே மொத்தமா சொல்றேன். எப்படி உசுரோட இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்க? வால் ஆடுது பாரு. எது வால்? இதுல ரெக்க மாதிரி பறக்குது பாரா. ஜூம் பண்ணியா? ஜெல்லி ஃபிஷ் வெளியில எடுத்து பார்க்க போறோம். இந்த அவன் மேல போடுங்க பச்சை டீ-ஷர்ட். இப்படிதான் இருக்கும் போல ஜெல்லி. சமைச்சு சாப்பிடுவோமா? இல்லனா வறுத்துருவோமா? 2 குச்சி வச்சு தூக்குங்க. வறுத்துருவோம் எண்ணெயில போட்டு. அதுக்கு தலையெல்லாம் இருக்கா? இதுதான் ஜெல்லி ஃபிஷ், பாத்துக்கோங்க. திருச்செந்தூர் வந்துட்டு ஜெல்லி ஃபிஷ் பார்த்தாச்சு. எப்படியோ உயிரோட இருக்கா? வலையில எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? பழைய இடத்துக்கே போங்க. இத வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்போ மீட்பு குழுவுல கொடுத்து இது உயிரை பாதுகாக்க போறோம். இப்படிதான் இருக்கும். இதுக்கு எப்படி உயிர் இதெல்லாம் என்ன கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க ஜெல்லி ஃபிஷ். நாங்க அதை சேஃபா தண்ணிக்குள்ளே விட்டுட்டோம். அது யார் மேலேயாவது பட்டு அரிக்கட்டும் அப்படின்ட்டு. அது ஒரு உயிர் தானே? இல்லண்ணா உயிர் இருக்குண்ணே, துடிச்சிச்சு இல்ல, பாத்தீங்களா? போல முழுகிருச்சா மீனை? ஆமாண்ணே, உள்ள ஏதோ இருக்குண்ணே. ஆமா, அந்த இடத்துல போய் அதான் இங்கதான் இருக்கோம். நாங்க வந்து பாக்குறோம். பாய். ஒரு வழியா நாங்க வந்துட்டோம். இங்கதான் வந்துட்டு அன்னதானம் போறது. இங்கன்னா இங்க இல்ல, இங்க பக்கத்துல இங்க ஒரு ஜீவ சமாதி. இங்கதான் வந்துட்டு மாமா வீடு வந்துட்டு அன்னதானம் போறாங்க, அதுக்காக தான் வந்துடும். இந்த சத்ரு சம்ஹாரா மூர்த்தி சுவாமி ஆசிரமம் ஜீவ சமாதி. இந்த சமாதி தான். இந்த கோயில்ல தான் ஃபுல்லா நாங்க ஒரு 3 டேஸ்க்கு அன்னதானம் போடுறது எல்லாமே இங்கதான். நாங்கள் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்னதானம் எல்லாமே போட்டுட்டு இருந்தோம். பயிர்களா
ஆன்ல தான் இருக்கு. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ரூம் இல்ல, எங்க கோயில்ல இருந்து கிளம்பி நாங்க டீ குடிக்க போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. காலையில வந்ததுல இருந்து நாங்க வந்துட்டு தூங்கிட்டோம். மத்தியானம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு இப்பதான் ரெடியாகி எல்லாரும் டீ குடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம வரும்போது இருந்த அந்த பாறையெல்லாம் இப்ப மறைஞ்சிருச்சு. ஈவினிங் டைம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. முருகன் அருளால் மறைஞ்சிருச்சு போல. காலையில கடல் உருவாகுது. எங்க மாஸ்டர்னு சொன்னாங்க, டீ போட சொன்னோம். அவர் ஜிம்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாராம், டீ போட மாட்டாராம். அவரு டீ மாஸ்டர் இல்ல, ஜிம் மாஸ்டர். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்க வந்துட்டு எல்லா பாய்ஸும் கிளம்பி டீ சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கோம். என்னது மணல்லையா? எல்லாரும் தலையில முகமோ இப்ப வந்து ஃபாரின் போறாரு விரைவில். அந்த மாதிரி அங்க இடம் இருக்கு பக்கத்துலயே. மூணு மணிக்கு